யூடியூப் பிரபலத்தோட கணவர் உயிரிழந்த செய்தியை கேட்ட ரசிகர்கள் ரொம்பவே அதிர்ச்சியில இருக்காங்க. மாதம்பட்டி ரங்கராஜ் அவருடைய உண்மை முகம் இதுதான் நடந்துச்சு அப்படின்னு ஒரு பிரபலம் ஒரு சேனலுக்கு பேட்டி கொடுத்திருக்காங்க. இந்த முறை யார் குக்கு வித் கோமாளி சீசனோட நடுவரா வர போறாங்க, என்ன நடக்க போகுது அப்படிங்கறது வாங்க இந்த வீடியோல பார்க்கலாம். ஹோம் சீசன் வித் லவ் அப்படின்னு ஒரு யூடியூப் சேனலை ரன் பண்ணிட்டு இருக்கிறவங்க தான் அபிராமி. இவங்க எப்பவுமே அவங்க குடும்பத்தோட சேர்ந்து வீடியோக்களை பதிவிடுவாங்க. இவங்களுக்கு நிறைய ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. நிறைய விஷயங்களை இவங்களுடைய யூடியூப் சேனல்ல பதிவிட்டு இருப்பாங்க. அந்த வகையில இவங்க சமீபத்துல அவங்களுடைய கணவருக்கு உடல்நிலை சரியில்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு வீடியோவை பதிவிட்டு இருந்தாங்க. லாஸ்டா அந்த வீடியோவை தொடர்ந்து அவருடைய உடல்நிலை ரொம்பவே மோசமாயிருக்கு, அவர் காலமாயிருக்காரு அப்படிங்கிற ஒரு செய்தியும் இப்ப தெரிவிச்சிருக்காங்க. இவங்களுடைய சமூக வலைதளத்தை பார்த்த ரசிகர்கள் ரொம்ப அதிர்ச்சியாகி போயிருக்காங்க. அவங்களுடைய கணவருக்கு நுரையீரல் பிரச்சனை ஏற்பட்டு தான் இந்த ஒரு பாதிப்பு ஏற்பட்டிருக்கு. இதனாலதான் அவர் காப்பாற்ற முடியாம உயிரிழந்திருக்கார் அப்படிங்கிற செய்தியும் வெளியாகி இருக்கு. இதனால அவங்க குடும்பம் ரொம்பவே உடைஞ்சு போயிருக்காங்க, ரொம்ப வேதனைப்பட்டு போயிருக்காங்க. இதை பார்த்து ரசிகர்கள் சமூக வலைதளத்துல வீடியோ பதிவிடுற எல்லாருக்குமே இப்படித்தான் அதிர்ச்சியான விஷயம் ஏதாவது நடக்குது, தனிப்பட்ட வாழ்க்கையா வச்சுக்கிறது தான் நல்லது, இப்படியெல்லாம் பதிவிடுறதுனால கண்ணு பட்டா ஒரு கட்டத்துக்கு மேல இப்படிதான் நடக்குது அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கூட நிறைய கருத்துக்களை பதிவிட்டு அவங்களுக்கு ஆறுதலையும் சொல்லிட்டு இருக்காங்க. இது அவங்களுடைய சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் ரொம்ப பெரிய வேதனையை ஏற்படுத்தி இருக்குங்க. இப்படி இது ஒரு பக்கம் இருக்க, மாதம்பட்டி ரங்கராஜ் அவரு சின்ன வயசுல இருந்தே ரொம்ப கஷ்டப்பட்டு தான் முன்னுக்கு வந்திருக்காரு. ஒரு துறையில முன்னுக்கு வருது இன்னைக்கு இருக்க காலகட்டத்துல பாத்தீங்கன்னா ரொம்ப பெரிய விஷயம் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துல அவ்வளவு சீக்கிரம் யாரையும் முன்னுக்கு வரவும் விட மாட்டாங்க. இப்ப மாதம்பட்டி ரங்கராஜ் அவரு சினிமாவிலையும் 2 படங்கள் நடிச்சிருக்காங்க. இந்த நிலையில மூத்த பத்திரிகையாளர் ஒருத்தர் ஒரு பேட்டி கொடுத்திருக்காரு. அந்த பேட்டியில இவரை பாராட்டி நிறைய விஷயம் பேசியிருக்காங்க. அதாவது ரீசெண்டா இவருக்கு 2ஆம் திருமணம், விவாகரத்து வாங்க போறாருனால ஏகப்பட்ட செய்திகள் பரவிட்டு இருந்த நிலையில இது எல்லாத்துக்குமே முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி தான் அந்த பேட்டியில அவர் பேசியிருக்காரு. எல்லா குடும்பத்திலயுமே பிரச்சனை இருக்கும், எல்லாருமே அந்த பிரச்சனையை கடந்து வந்துதான் ஆகணும். மாதம்பட்டி ரங்கராஜ் அவர் ஹீரோவா 2 படம் நடிச்சிருக்காரு. சமையல் கலை நிபுணர். ஆனா லட்சாதிபதிகள்ல வீடு இருக்கிறவங்களுக்கு சமைக்க மாட்டாரு, கோடீஸ்வரரோட வீடுகளுக்கு மட்டுமே சமைக்க போவாரு. இருந்தாலும் இந்த சின்ன வயசுல இவ்வளவு பெரிய முன்னேற்றம் அவரை பாராட்டியே ஆகணும். ஒரு துறையில முன்னுக்கு வரது இன்னைக்கு இருக்க காலகட்டத்துல சாதாரண விஷயமே கிடையாது. சமையல் கலையில பல ஜாம்பவான்கள் இங்க இருந்தாலும் அவங்களுக்கு நடுவுல இவர் வெற்றி பெற்றிருக்காரு அப்படின்னு சொல்லணும். சினிமாவிலையும் 2 படம் நடிச்சிருக்காரு. கல்யாணம் பண்ணும்போது ஒரு ஸ்டேட்டஸ்ல இருந்த இவரு இப்ப வேற ஒரு ஆளுமையா மாறிட்டாரு. இவருடைய 2ஆம் திருமணம் அப்படின்னு ஏகப்பட்ட செய்திகள் பரவிக்கிட்டு இருந்துச்சு. சொல்ல போனா இவரை பத்தி ஏகப்பட்ட வதந்திகள் கிசுகிசுக்கள் எல்லாம் எழுதிக்கிட்டு இருக்காங்க. விதவைகள், விவாகரத்தான பெண்களை தான் இவர் குறி வைக்கிறாங்க, இப்படியெல்லாம் செய்திகளை எழுதினாங்க. இதெல்லாம் ரொம்ப தப்பு, இப்படியெல்லாம் யாரையும் பேசக்கூடாது. ஏன் அவரை மட்டும் குறை சொல்லணும், மத்த பெண்களை எல்லாம் குறை சொல்லலாமே. என் பெண்களை பத்தி ஏதாவது தவறா எழுதுறாங்களா? சினிமா வட்டாரங்களை நட்பு கிடைச்சதுமே தன்னுடைய குடும்பத்தை மறுத்து விட்டதா எல்லாரும் சொல்றாங்க. இதெல்லாம் ரொம்ப தப்பு. குழந்தைங்களுக்காக இங்க வாழ்றவங்களும் இருக்காங்க. சொல்ல போனா ரங்கராஜ் அவங்களுடைய மனைவி தன்னோட கணவரை எங்கேயுமே விட்டு கொடுக்காம இருக்காங்க. ரங்கராஜ் அவருக்கு இப்ப மார்க்கெட் இருக்கிறதுனால இப்படி எல்லாம் புகார்கள், சலசலப்புகள், வதந்திகள் எல்லாம் வந்துட்டு இருக்கு. ஆனா எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம அவங்க குடும்பத்துல ஏதாவது பிரச்சனை இருந்தாலும் அவங்க மறுபடியும் சேர்ந்துருவாங்க. ஆனா வதந்தி பரப்புறவங்க எப்பவுமே இந்த வதந்தி பரப்புறத விட மாட்டாங்க. இப்படிதான் அடுத்தவங்களை பத்தி ஏதாவது பேசிட்டே இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி ரங்கராஜ் அவரை பாராட்டி தான் இவர் ஒரு சில விஷயங்களை பேசியிருக்காங்க. அந்த வகையில அடுத்து குக்கு வித் கோமாளி சீசன் வர இருக்கு. இந்த சீசன்ல மாதம்பட்டி ரங்கராஜ் அவரும் செப் தாமு அவரும் நடுவர்களா இருந்து வந்த நிலையில செப் கௌசிக் அவர் இப்ப நடுவரா கலந்திருக்காரு. இந்த முறை வேற மாதிரி இருக்கும் அப்படின்லாம் கூட சொல்றாங்க. சோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். இதெல்லாம் பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க. இன்னும் இது போல சினிமா தகவல்களை தெரிஞ்சுக்க நம்ம சினி சமூகம் சேனல் கூட இணைஞ்சிருங்க.